என்ன ப்ரோ ஆர்சிபி சொல்லிட்டு போறீங்க? வா ப்ரோ வந்து சொல்லிட்டு போ ப்ரோ. ஆர்சிபி கப் அடிக்கும். பிளே ஆஃப்ல சிஎஸ்கே எம்ஐ இது ரெண்டு ஏன்னா ஒன்று தான் உங்களால போன சீசன் கப்பே அடிச்சிருக்க முடியாது. சிஎஸ்கே நாங்க தான் வின்னு, கப்பு எங்களுக்கு தான். ஐபிஎல்ல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அண்ட் பெஸ்ட் பிரான்ச்சைசியான சிஎஸ்கேவோட டவுன்ஃபால் அவங்க ஃபேன்ஸால தான் சொன்னா நம்ப முடியுதா? வாங்க உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஆக்சுவலி 2023 வரையும் ஒரு பெஸ்ட் பிரான்ச்சைசியா தோனி அவர்கள் மூலமா 5 டிராஃபி எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்ததுதான் சிஎஸ்கே. 2024ல WPL ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டிராஃபியா ஸ்மிருதி மந்தனா ஆர்சிபி அணிக்காக எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஆர்சிபி முறையா கப்படிச்சதுரா அப்படின்னு கொண்டாடின என்ன மாதிரி நிறைய ஃபேன்ஸை பார்த்து பொங்க முடியாத அவங்க என்ன பண்ணாங்கன்னா பொங்கலை கப்புன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி சொன்ன உடனே 2024ல ஒரு பெரிய டவுன்ஃபால் சிஎஸ்கே பொறுத்தவரையும் டவுன்ஃபால் வந்து ஒரு ஈஸியான விஷயம் தான். ஆனால் 2022ல கீழே இருந்தாங்க, 2023ல அடிச்சிட்டாங்க. ஆனால் 2024ல டவுன்ஃபால் ஆகி 25-26 இது வரையும் அவங்களால ஸ்டாண்டே ஆக முடியல. சிஎஸ்கே ஃபேன்ஸோட மென்டாலிட்டி எப்படி மாறிச்சுன்னா, ஒரு கப் அடிச்சதை பார்த்து வயிறு எரிஞ்சு நம்ம கப்படி காட்டியும் ஆர்சிபி மட்டும் கப்பே அடிச்சிடக்கூடாது. 2026ல சிஎஸ்கேவை சைலன்ஸ் பண்ணி வெளியே போன்னு சொன்ன சுமன் கில்லுக்கே சப்போர்ட் பண்ற அளவுக்கு போனாங்க. ஆனா ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, இஃப் யூ காட் டு கிவ் இட் யூ வாண்ட் டு டேக் இட், அதர்வைஸ் டோன்ட் கிவ் இட். இது என் தலைவர் சொன்னது. அதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு நடந்துச்சு. இந்த ஃபேன் இருக்கிற பத்தியா இவர் பேர்லாம் தெரியல. இவர் வந்து 2023 வரையும் எந்த ஒரு பப்ளிக் ஒப்பீனியனும் கொடுக்கல. 2024ல வந்தாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வரையும் சிஎஸ்கே பிளேஸ் ஆஃப் கிட்ட கூட போல. சிபி ஃபேன்ஸை டைரக்டா தாக்கிறத விட்டுட்டு 2025ல ஸ்டாம்பீட் நடந்ததை வச்சு 11 பேர் கொண்டவங்க. ஐபிஎல்ன்றது ஒரு கிரிக்கெட் லீக் தான். அதுல எந்த டீமுக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம். தான் பிடிச்ச டீமுக்கு சப்போர்ட் பண்றது அவங்களோட உரிமை. அதை தவிர்த்து தமிழ்நாட்டுல ஆர்சிபி சப்போர்ட் பண்றவங்கலாம் பார்த்து அவன் தண்ணி தர மாட்டான், ஒரு கன்னட டீமுக்கு சப்போர்ட் பண்ற அண்ட் ஒரு ரேபிஸ்ட் உங்க டீம்ல வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி இன்டைரக்டா தாக்க ஆரம்பிச்சாங்க. கர்மா இஸ் அ பூம்ரங். இந்த கர்மாவால தான் சிஎஸ்கே அவங்க ஃபேன்ஸாலேயே டவுன்ஃபால் வாங்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து தகுறீங்க. இது புரிஞ்ச ஆர்சிபி ஃபேன்ஸ் லைக் பண்ணிட்டு இதை ஷேர் பண்ணுறது மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. தேங்க்யூ.